Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். செய்திச் சுருக்கம். மொத்தமாக திரும்பிய சென்னை வாசிகள் 7 கிலோமீட்டருக்கு டிராபிக் ஜாம். தொடர் பண்டிகை மற்றும் காலாண்டு தேர்வு விடுமுறையை ஒட்டி சென்ற வாரம் பெரும்பாலான சென்னை வாசிகள் தங்கள் சொந்த ஊர் புறப்பட்டனர். விடுமுறை முடிந்து இன்று மீண்டும் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட உள்ளன. தென் மாவட்டங்களில் இருந்து அதிகப்படியான மக்கள் சென்னை நோக்கி நேற்று மாலை முதல் படையெடுத்தனர். தொடர்ந்து கார்கள் வந்து கொண்டிருப்பதால் வண்டலூர் பெருங்களத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் டிராபிக் ஜாம் ஏற்பட்டது. இரவில் ஏற்பட்ட வாகன நெரிசலால் ஜிஎஸ்டிகள் திணறியது. நீண்ட வரிசையில் காத்திருந்து வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. வண்டலூர் பெருங்களத்தூர் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் டிராபிக் ஜாமில் சிக்கி வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். மதுராந்தகம் அருகே 7 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் இன்ச்சாக நகர்ந்தது. கனரக வாகனங்கள் வண்டலூர் மேம்பாலத்தில் இருந்து படப்பை நோக்கி திருப்பிவிடப்பட்டன. ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கட்டணமின்றி வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. விஜய் கைதானால் தாவேக்காவுடன் களமிறங்க அதிமுக தயார். கரூர் சம்பவம் தொடர்பாக மாவட்ட தாவேக்க செயலர் மதியழகன், தாவேக்க பொதுச் செயலர் ஆனந்த், இணை பொதுச் செயலர் நிர்மல்குமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனந்த், நிர்மல்குமாரின் முன்ஜாமீன் மனு ஹைகோர்ட் மதுரை கிளையில் தள்ளுபடியானதால் இருவரும் சுப்ரீம் கோர்ட்டை நாடியுள்ளனர். கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க ஹைகோர்ட் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு தன் விசாரணையை கரூரில் துவக்கியுள்ளது. போலீசாரிடம் உள்ள வழக்கு ஆவணங்கள் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மக்களின் நேரடி சாட்சிகளும் சேகரிக்கப்பட்டுள்ளன. இந்த சூழலில் விஜயிடம் விசாரணை நடத்த வேண்டிய கட்டாயம் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு ஏற்பட்டால் விசாரணைக்கு பின் அவர் கைதாகலாம் என்ற பேச்சு அக்கட்சி வட்டாரத்தில் எழுந்துள்ளது. விஜயை கைது செய்ய வேண்டிய நிலை வந்தால், ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் என திமுக அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். விஜய் கைது செய்யப்படும் சூழல் ஏற்பட்டால் அதை எதிர்த்து மாநிலம் முழுதும் மக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் போராட்டங்கள் நடத்த தவேக மாவட்ட நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவேக நடத்த திட்டமிட்டுள்ள அந்த போராட்டங்களில் அதிமுக தொண்டர்களும் விஜய்க்கு ஆதரவாக அணிவகுக்க உள்ளனர். இதன் மூலம் அதிமுக தவேக கூட்டணி உருவாக அச்சாரம் போடப்படும் என அதிமுக தரப்பு நம்புகிறது. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி மகனும் சமீபத்தில் விஜய்க்கு நெருக்கமான ஒருவரிடம் கூட்டணி குறித்து பேச்சு நடத்தியுள்ளார். கரூர் சம்பவத்தின் போது பாதுகாப்பு குறைபாடுதான் காரணம், திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என முதலில் பழனிசாமி தான் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். அதன் எதிரொலியாக தருமபுரி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டசபை தொகுதிகளில் பழனிசாமி நடத்திய பிரச்சார கூட்டங்களில் தவேகவினர் தங்கள் கட்சி கொடிகளுடன் பங்கேற்றனர். திமுகவை கண்டிக்க திராணி இல்லை, பக்கவாதியம் வாசிக்கும் கட்சிகள். இபிஎஸ் கடும் தாக்கு. கரூரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதில் குளறுபடி செய்த அரசின் நடவடிக்கைகளை ஒருநபர் குழு முழுமையாக விசாரிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கூறியுள்ளார். அவரது அறிக்கை: கரூர் துயரத்திற்கு காரணமான திமுக அரசை கண்டிக்க திராணி இல்லாமல் ஏதோ இந்த சம்பவத்தில் அரசுக்கு தொடர்பே இல்லை என்பது போல அரசியல் கட்சிகள் பக்கவாதியம் வாசிக்கின்றன. கரூர் சம்பவம் ஒரு விபத்து என்றோ எதிர்பாராமல் நடந்தது என்றோ கூற முடியாது. சரியாக திட்டமிட தவறியதாலும் அலுவலர்களின் கவனக்குறைவாலும் ஏற்பட்டது என அப்பகுதி மக்கள் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த செய்தியிலிருந்து தெரிவது என்னவென்றால், இந்த நிகழ்வை அரசு முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து கையாண்டிருந்தால் இந்த துயர சம்பவத்தை தடுத்திருக்க முடியும். கள நிலவரப்படி கூட்டம் நடந்த இடத்தில் போதுமான போலீசாரை நிறுத்தி ஆரம்பம் முதலே கூட்டத்தை ஒழுங்குபடுத்த அரசு தவறிவிட்டது என்பதுதான் இதன் பொருள். விஜய் வாகனத்தை கூட்ட நெரிசலில் உள்ளே கொண்டு வரவும் அதை பாதுகாக்கவும் காட்டிய அக்கறையில் பொதுமக்களை பாதுகாப்பதில் போலீசார் காட்டவில்லை என்பது இதன் வாயிலாக தெரிகிறது. இந்த துயர சம்பவத்திற்கு சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தவறிய மாநில அரசின் தவறுகளை மறைத்து இந்த அரசை பெருமைப்படுத்தும் விதமாக பேசும் பக்கவாதியக்காரர்கள் நடுநிலையோடு உண்மையை பேச வேண்டும். பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வதில் குளறுபடி செய்த அரசின் நடவடிக்கைகளை ஒருநபர் குழு முழுமையாக விசாரிக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் என பழனிசாமி கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்.
பாமக நிறுவனர் ராமதாஸ் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி சுற்றுப்பயணம் துவங்கியுள்ள நிலையில் அக்கட்சி நிறுவனரான ராமதாஸ் கிராமந்தோறும் செல்ல திட்டமிட்டு இதற்கான அறிவிப்பை வெளியிட இருந்தார். இந்நிலையில் நேற்று இரவு அவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. இதனால் அவர் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதய பரிசோதனைகள் செய்வதற்காக ராமதாஸ் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாக பாமகவினர் தெரிவித்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஒரு சிறிய அறைதான், மோகன் பகவத் பேச்சு. மத்திய பிரதேச மாநிலம் சத்னா மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் RSS தலைவர் மோகன் பகவத் பங்கேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் பல சிந்தி சகோதரர்கள் பங்கேற்றுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்லவில்லை, பிளவுபடாத இந்தியாவுக்கு சென்றனர். அந்த வீடும் இந்த வீடும் வேறுபட்டவை அல்ல, இந்தியா முழுதும் ஒரே வீடுதான். ஆனால் யாரோ சிலர் வீட்டில் இருந்த ஓர் அறையை ஆக்கிரமித்து உள்ளனர். அதில்தான் மேஜை, இருக்கை, ஆடைகளை வைத்திருந்தேன். ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த அறையை நாளையே நாம் மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என கூறினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை ஓர் அறை என மோகன் பகவத் குறிப்பிட்டு பேசியபோது நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் ஆரவாரமாக கைத்தட்டினர். கடந்த சில நாட்களாக ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக உள்ளூர் மக்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் மோகன் பகவத்தின் இந்த பேச்சு கவனத்தை ஈர்த்துள்ளது. பண்டிகை காலங்களில் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது, விமான நிறுவனங்களுக்கு DGCA உத்தரவு. பண்டிகை காலங்களில் நியாயமான கட்டணங்களுடன் கூடுதல் விமானங்களை இயக்க வேண்டும் என விமான நிறுவனங்களுக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. பண்டிகை காலம் நெருங்கி வரும் சூழலில் சொந்த ஊர் திரும்ப பலர் விமான சேவையை நம்பியுள்ளனர். இந்த சூழலில் நாட்டில் உள்ள விமான நிறுவனங்களுக்கு DGCA எனப்படும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. பண்டிகை காலத்தில் கூடுதல் விமானங்களை இயக்க வேண்டும் என பயணியர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே சமயம் விமான கட்டணங்கள் உயர்த்தப்படாமல் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எனவே நியாயமான கட்டணங்களுடன் கூடுதல் விமானங்களை விமான நிறுவனங்கள் இயக்க வேண்டும். முந்தைய கட்டண நிலவரங்களுடன் பண்டிகை காலத்தில் உயர்த்தப்படும் கட்டணங்கள் ஆய்வு செய்யப்படும். இது தொடர்பாக இயக்குநரகம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடும் என தெரிவித்துள்ளது. இதையடுத்து முன்னணி நிறுவனங்கள் இந்த மாதமும் அடுத்த மாதமும் கூடுதல் விமானங்களை இயக்கப் போவதாக அறிவித்துள்ளன. இண்டிகோ நிறுவனம் 42 வழித்தடங்களில் 730 கூடுதல் சேவையை வழங்க முடிவு செய்துள்ளது. ஏர் இந்தியா நிறுவனம் 20 வழித்தடங்களில் 486 கூடுதல் விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளது. ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் 38 வழித்தடங்களில் 500க்கும் மேற்பட்ட விமானங்களை இயக்குவதாக அறிவித்துள்ளது. இருப்பினும் இந்த விமானங்கள் எவ்வளவு காலம் இயக்கப்படும், எந்த நாள் முதல் இயக்கப்படும் போன்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை. டெல்லியில் பதுங்கிய சைபர் குற்றவாளிகளை தூக்கியது தனிப்படை. தமிழகத்தில் பதுங்கி ஆன்லைன் வாயிலாக பண மோசடி செய்த சைபர் குற்றவாளிகளை கைது செய்ய மாநில சைபர் குற்றப்பிரிவு போலீசார் சென்ற மாதம் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது சென்னையில் பதுங்கியிருந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்டோருக்கு SMS மற்றும் லிங்க் அனுப்பும் 15 சிம் பாக்ஸுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் கைதான நபர்கள் ராமநாதபுரத்தில் 5 சிம் பாக்ஸுகளை அழித்ததும் தெரியவந்தது. இவர்களின் கும்பல் தலைவனாக பீகாரைச் சேர்ந்த சோஹல் அலாம்னுதீன் என்பவர் செயல்பட்டு வந்துள்ளார். தன் கூட்டாளிகளை டெல்லி, மும்பை மற்றும் பீகாரில் பதுங்க வைத்து பண மோசடி செய்து வருவதும் தெரிந்தது. அவர்களை கைது செய்ய SP ஷஹானாஸ், DSPக்கள் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் அடங்கிய தனிப்படைகளை மாநில சைபர் குற்றப்பிரிவு கூடுதல் DGP சந்தீப் மிட்டல் அமைத்தார். இப்படையினர் டெல்லி, மகாராஷ்டிரா, மும்பை மற்றும் பீகாரில் சோதனை நடத்தினர். டெல்லியில் பதுங்கியிருந்த தாரிக் அலாம், லோகேஷ் குமார், அசோக் குமார் ஆகியோரை கைது செய்தனர். கைதான நபர்களிடமிருந்து மொத்தம் 44 சிம் பாக்ஸுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். தலைமறைவாக உள்ள கும்பல் தலைவன் சோஹல் அலாம்னுதீனை தேடி வருகின்றனர்.